بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا الحج المبرور ليس له جزاء إلا الجنة رواه البخاري. கண்ணியத்துக்குரிய சங்கையான கண்ணியமான சகோதரர்களே, ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுடைய அன்பு, இரக்கம், கருணை, கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இந்த இலங்கை நாட்டில் வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் 2024 ஆண்டு ஹஜ்ஜி செய்வதற்காக அல்லாஹ் ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நாடியதை படைக்கக்கூடியவன் அல்லாஹ், நாடியதை செலக்ட் பண்ணக்கூடியவனும் நான் தான். படைக்கிறதும் நான் தான், செலக்ட் பண்ணுறதும் நான் தான். 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் 2.8 பில்லியன் மக்களை முஸ்லீம்களாக அல்லாஹ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதில் ஒரு கூட்டத்தை மெஜாரிட்டி சிங்களமாக வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அல்லாஹ் எங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். அதே போல் இந்த வருஷம் 3500 பேர் ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம். நாங்கள் நினச்ச எதுவும் செய்ய இயலாது, நாங்கள் விரும்பி எதுவும் செய்ய இயலாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ப்ராப்பர்ட்டி உள்ள ஆக்கள், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் இதுவரைக்கும் உம்ராக்கு கூட வைத்தில்லை. இருக்கிறாங்க சவுதிக்கு கிட்ட உள்ள நாடில். எனக்கு தெரிஞ்சு எங்களோட குடும்பத்தில் அவங்களுக்கு கொழும்பில் எத்தனையோ சொந்த இடங்கள் இருக்குது, கல்முனையில், சாய்ந்தமருதில். இப்படியான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட நாங்கள் எத்தனையோ தரம் சொல்லியும் கூட இன்னும் அந்த புனித ஹரத்தில் கால் படலை. ஆனால் எத்தனையோ சகோதரர்கள் அவங்களுடைய துவா, அவங்களோட கவலை, அவங்களோட அல்லாஹோட உள்ள தொடர்பு, அவங்களுடைய ஆசை தேட்டம், அல்லாஹ் கடலை விற்கக்கூடியவங்க, வசதி இல்லாதவங்க, குருவிகள் சேர்க்கிற மாதிரி சேர்த்து பணத்தை சேர்த்து ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இது அல்லாஹுடைய கொடை, அல்லாஹுடைய கிருபை. அல்லாஹு தஆலா யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஆகையால் ஹஜ்ஜுங்கிறது அது ஒரு சாதாரணமான ஒரு அமல் கிடையாது. ஹஜ்ஜுங்கிறது நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அமல் கிடையாது. ஹஜ் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் 11 இடங்களில் பேசியிருக்கிறார். ஹஜ் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் 11 இடங்களில் பேசியிருக்கிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 13 இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். சூரத்துல் பக்ரால் அல்லாஹ் பேசுகிறான், சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் பேசுகிறான், சூரா மாயிதால் அல்லாஹ் பேசுகிறான், சூரத்து தௌபால் அல்லாஹ் பேசுகிறான், சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, குர்ஆனில் எத்தனையோ சூறாக்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹ் சூரத்து ஸலா, நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறது எங்களுக்கு கடமை. ஆனால் சூரத்து ஸலா தொழுகை என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கவில்லை. சூரத்து சியாம், ஒவ்வொரு வருடமும் ரமலானில் நோன்பு பிடிக்கிறது கடமை. ஆனால் நோன்புங்கிறதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கல. வசதி இருந்தால்
ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுக்கிறது கடமை. ஆனால் அல்லாஹ் சூரத்து ஜகாத் என்பதாக ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை. ஆனால் ஆயுள்ள ஒரு தரம்தான் கடமை இந்த ஹஜ்ஜு. சூரத்துல் ஹஜ் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார் கட்டாயம் படிக்கணும். சூரத்துல் ஹஜ்ஜை பிரட்டி பாருங்க. அல்லாஹ் அந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதலாவது வசனத்திலேயோ 2வது வசனத்திலேயோ 3வது வசனத்திலேயோ ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லல. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 27வது ஆயத்தில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான். சூரத்துல் ஹஜ்ஜை அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுறான் எப்படி என்று சொன்னால், யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், ஹஜ்ஜி செய்யுங்க மனிதர்களே. இப்படி அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணல. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணுறான், ஏ மக்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு இடத்துல ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஸவ்வது, ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஹஜ்ஜுக்கு தேவையான கட்டுச்சாதகங்கள், தேவையான பொருட்கள் தாராளமாக ரெடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى, ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமான்களில், நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களில் மிக முக்கியமானது, மிக சிறந்தது, மிக இன்றியமையாத பொருள் என்ன தெரியுமா? அது நாங்கள் கையில் கொண்டு போகக்கூடிய லக்கேஜும் அல்ல, கையில் கொண்டு போகக்கூடிய பெக்கேஜும் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜிக்கு கொண்டு போக வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் சாமான் அல்லாஹ்ட பயம். யாருக்கு அல்லாஹ்ட பயம் இருக்குதோ அவங்க தான் சரியான முறையில் ஹஜ்ஜி செய்யலாம். யாருக்கு அல்லாஹ்ட அச்சம் இருக்குமோ அவங்களுக்கு தான் சரியான முறையில் ஹஜ்ஜி செய்யலாம். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ்க்கு பயந்த மக்களாக நாங்கள் மாறும். இருக்கக்கூடிய இந்த 7 நாள் 8 நாள் ஒரு 6 நாள் எங்களுக்கு இன்னும் பேலன்ஸாக இருக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன பாவங்கள் இருக்குதோ, அது சின்ன பாவமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம், டிவி பார்க்குறதா இருக்கலாம், சீரியல் பார்க்குறதாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் நாங்கள் சினிமா கட்டுகள் வீடியோ கிளிப்புகள் பார்க்குறதாக இருக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு தவிர்ந்து கொள்ள முடியாத சில விஷயங்களாக மாறிட்டு. ஹஜ்ஜிக்கு போகிற ஹாஜி அவர் எப்படி இருக்கணும்? அவர்தான் இந்த உலகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியவர். எல்லாருக்கும் ஹஜ்ஜிர பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறல்ல, இது சாதாரண பாக்கியம் அல்ல. ஹஜ்ஜி அல்லாஹ் சொல்றான், வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி, நாங்கள் 2 நபிமார்களோட எக்ரிமெண்ட் அடித்தோம். அல்லாஹ் சொல்றான், அஹத் என்று சொன்ன அரபியில் எக்ரிமெண்ட். 2 நபிமாரோட எக்ரிமெண்ட். யாரு? முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன எக்ரிமெண்ட்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரதுக்கு முன்னால் வந்த நபி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் உலகத்தையே அழிச்சான். எல்லாருக்கும் தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் உலகத்தை அழிச்சான். எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 வருஷமாக அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்தோர் அழைப்பாளர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம் சும்மா இல்லை. அந்த 950 வருஷம் அவர் தாவத் கொடுத்து கொடுத்து மக்களே இஸ்லாத்துக்கு வாங்க 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 வாங்க, ஆக கூடினது 85 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எவ்வளோ பொறுமை இருக்கும் யோசிச்சுப்பா. இதெல்லாம் குர்ஆனுடைய விஷயங்கள். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தது நான் சொல்றதல்ல, குர்ஆன் சொல்லுது. கடைசியா பார்த்தார், பொறுமையை இழந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கையை ஏந்தினார் அல்லாஹ்விடத்தில். 2 வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை? 2 வார்த்தை. ரப்பி அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ் நான் தோத்து போய்த்துட்டேன், எனக்கு உதவி செய். யா அல்லாஹ் நான் தோத்து போய்த்துட்டேன், எனக்கு உதவி செய். அல்லாஹ் சொல்றான், ஃபஃபதஹ்னா
அப்வாப ஸமாஇ பிமாஇம் முன்ஹமிர், வானத்துடைய கதவுகளை பிளந்தேன் நான். நாங்க மலத்துளி ட்ராப்ஸை தான் கண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, துல்ஹிந்த வாட்டர்ஃபால்ல தண்ணி கொட்டுற மாதிரி வானத்திலிருந்து தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், அப்படி கொட்டினேன் நான் தண்ணியை. பூமிக்கு ஓடர், எல்லா தண்ணியையும் வெளியே கொட்டு. அல்லாஹ் சொல்றான், வானத்துடைய தண்ணியும் பூமியுடைய தண்ணியும் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மாத்திரம் கப்பல்ல, முழு உலகத்தையும் அல்லாஹ் அழிச்சு போட்டான். ஒரு தாயியுடைய 2 வார்த்தை. யோசிச்சு பாருங்க, நாங்க முறையா ஹஜ்ஜி செஞ்சா, தக்குவாவோட ஹஜ்ஜிக்கு போனா, அந்த இடத்துல ஈமான இஸ்லாத்த கண்களை பார்வைகளை பாதுகாத்து கொண்டு நாங்க ஹஜ்ஜுடைய கடமைகளை செஞ்சு அரஃபால நாங்க கையேந்தி மணித்தியால கணக்கில் அழுதா அல்லாஹ் எங்கட துவாக்களை தட்டுவான. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 வார்த்தை தானே உலகத்தை அழிச்சது. ஹஜ் என்றாலே துவா, அதை முதலாவது விளங்கும். ஹஜ்ஜில் இது ஃபர்லான ஓதல் என்று கட்டாயம் இல்லை. இப்போ தொழுகையில் பாருங்க, ஃபாத்திஹா ஓதல்லையா தொழுக பாத்தில், அத்தஹியாத் ஓதல்லையா தொழுக பாத்தில். ஆனால் ஹஜ்ஜில் ஹசரத் ஏதாவது ஓதல்லாட்டி ஹஜ்ஜி பாத்திலா? ஹஜ்ஜி பாத்தில் இல்லை. ஹஜ்ஜில் ஓதல் அல்ல, அல்லாஹ் குறிப்பிட்டு வைக்கல இதை நீங்கள் ஓதியே ஆகணும். துவா செய். ஹஜ்ஜில் எவ்வளோ அல்லாஹ் கிட்ட கெஞ்சேலுமா அவ்வளோ கெஞ்சணும். என்ன சொல்ல வந்தேன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சல 2 வார்த்தை சொன்னார், உலகத்தை அழிச்சான் அல்லாஹ். அந்த நேரத்தில் காபாவும் உடைந்தது, சிதைந்தது. காபத்துல்லாவுடைய பவுண்டேஷன் மாத்திரம்தான் இருந்தது. காபத்துல்லா அழிஞ்சு போய்த்து. ஹஜருல் அஸ்வத் கல், சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த கல்லை தூக்கி அல்லாஹ் அந்த வெள்ள காலகட்டத்தில் அபூ குபைஸ் மலைக்கு மேலே வைத்தான். சஃபா ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல வெளியால் நிண்டிங்க என்று சொன்னால் அந்த மலையை பார்க்கலாம். இப்போ மலை இல்லை, அந்த மலையில் மன்னருடைய பெலஸ் இருக்குது. சாதாரண மலை அல்ல அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரத்துக்கிட்ட உட்கார்ந்திருக்கிறாங்க. முஷ்ரிக்கீங்கள் வந்து சொன்னான், நீ உண்மையான நபியாக இருந்தா, நீங்கள் உண்மையான நபியாக இருந்தா அந்த அன்றைக்கு ஃபுல் மூன் போயாடு, பௌர்ணமி இரவு, நிலவு விளங்குது. சொன்னான், இந்த நிலவை இந்த சந்திரனை நீங்கள் 2ஆ பொளந்து காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் கையை காட்டினாங்க, இப்படி தான் கையை காட்டினாங்க. இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யார் இந்த சம்பவத்தை மறுக்கிறாங்களோ அவங்க காஃபிர் ஆயிடுவாங்க. சந்திரன் பிளந்ததை யார் மறுக்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்துருவாங்க. ஏன்? அவங்க குர்ஆனை மறுக்கிறாங்க. ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை, ஒரு சிக்னல் தான். சந்திரன் 2ஆக வெடிச்சது. ஒரு பாதி அபூ குபைஸ் மலைக்கு அங்கால போனது, அடுத்த பாதி மக்காவினுடைய அடுத்த பகுதி கொய்கான் மலைக்கு அங்கால போனது. பெருமதியான மலை. அந்த மலைக்கு மேலே தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம் அந்த இடத்தை வைத்து. அந்த மலைக்கு மேலே தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி அல்லாஹ் வைத்திருந்தான் வெள்ள டைமில். அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களோட வரலாறு நீண்ட வரலாறு. ஹஜ் என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உம்ரா என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தொங்கோட்டம் ஓடுவதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா, ஜம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி மகன், மகாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ரே இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட பேர் இல்லாமல் மக்காவே இல்லை. நாங்கள் ஹரத்தில் வைத்து இறங்குற மெயின் ஸ்ட்ரீட், மெயின் ரோட்டுக்கு பேரே தரீக் இப்ராஹிம் அல் ஹலீல். இப்ராஹிம் ஸ்ட்ரீட், ஹலீல் ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டுடைய பேர். இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முதல் நாங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சுட்டு வருவோம். அப்போ தான் உங்களுக்கு அங்கே போய் விளங்கப்படுத்த போகல நல்லா கிளியராக கிறிஸ்டல் விளங்கும் உங்களுக்கு. சகோதரர்களே, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டான், போங்க நீங்களும் உங்களோட மகனும் போங்க, போய்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அன்தஹிரா பைத்தி, ஏண்ட ஊடு. ஏண்ட ஊடு அல்லாஹ் சொல்றான், எந்த ஊடு அது?
இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், இந்த உலகத்தில் முதலாக மலக்குமார்களை வைத்து கட்டப்பட்ட பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது யார்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை வைத்துத்தான் கட்டினான். மக்கா முக்கர்ரமாவுடைய புனித பைத்துல்லாவை கட்டியது, அதில் 2-3 கருத்துகள் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து புகாரியுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன் தான் ஃபத்துஹுல் பாரி. அந்த ஃபத்துஹுல் பாரியினுடைய அந்த முசன்னிஃப் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்தும் கூட காபத்துல்லாவை அல்லாஹ் கட்டியது மலக்குமார்களை வைத்து. இப்போ அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 2 பேரும் பெய்த்து முதலாவது அன் தஹிரா பைத்தி, ஏண்ட ஊட்டை சுத்தம் செய்யுங்க, க்ளீன் பண்ணுங்க. இன்றைக்கு பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறண்டா மோதினாரை தேடுவாங்க, க்ளீனரை தேடுவாங்க. பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறதுக்காக முதலாக காபத்துல்லா உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளியை க்ளீன் பண்ணுறதுக்காக அல்லாஹ் செலக்ட் பண்ணினது என்ன மாதிரியாக்கலை, எங்களை மாதிரியாக்கலை அல்ல, உலகத்தில் சிறந்த 2 ப்ரொஃபட்ஸ், 2 நபிமார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிந்தனையோட காபால் இருக்கிற ஒரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் ஒரு டஸ்ட்பினில் போட்டாலும் எவ்வளோ நன்மை கிடைக்கும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை அங்கே உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. மாஷா அல்லாஹ் 24 hours கிளீனிங் நடந்து கொண்டே இருக்கும், அது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க, நாங்கள் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் அது. அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் சொன்னான் 2வது கண்ட்ராக்ட் தான். முதலாவது கண்ட்ராக்ட் நீங்கள் என்ன செய்யணும், இந்த காபத்துல்லாவை சூழ உள்ள இடத்தை சுத்தம் பண்ணணும். 2வது கண்ட்ராக்ட் தான் وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيل. காபத்துல்லாவுடைய ஃபவுண்டேஷனில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே காபத்துல்லாவை கட்டணும். 2 பேரும் கட்டினாங்க. சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான இடங்கள். அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுவதற்காக அந்த ஏறி நிற்கிறதுக்காக ஒரு மேசன் ஒருத்தர் ஏறி நின்று ஒரு பில்டிங்கை கட்டுறன்னு சொன்னால் ஏறி நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? சும்மா கீழே நின்று ஃபுல்லாக கட்டேலுமா? அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நிற்கிறதுக்காக திருமிதியுடைய ரிவாயத் சொர்க்கத்திலிருந்து ஒரு மாணிக்கத்தை இறக்கினான். சொர்க்கத்திலிருந்து ஒரு மாணிக்கத்தை இறக்கினான். அந்த மாணிக்கத்துடைய பெயர்தான் மகாமு இப்ராஹிம். அது மட்டும்தான், ஹஜர் அஸ்வத் மட்டுமல்ல சொர்க்கத்துக்கள், மகாம் இப்ராஹிம் சொர்க்கத்துக்கள். அல்லாஹ் எப்படி அந்த கல்லை அமைச்சான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மேலே நின்று காபாவை கட்ட ஆரம்பிச்சாங்க. காபா உயர 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 கல்லும் உயர்ந்து போனது. சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அந்த கல்லை ஒரே அளவில் அல்லாஹ் மாற்றிட்டான். இப்போ அதுக்கு பேர் தான் மகாமு இப்ராஹிம். ஹஜ்ஜில் உம்ராவில் பெய்த்து தவாஃப் செஞ்சதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா அந்த மகாம் இப்ராஹீமுக்கு பின்னால் நின்று தான் தவாஃபுடைய சுன்னத்தை ஷரீஅத்தாக ஆக்கியிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, யாருடைய தியாகம் இதெல்லாம். இன்றைக்கு நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம்னா தியாகத்தை பார்க்குறல்லே, கஷ்டத்தை பார்க்குறல்லே. கேட்குறது ஃபெஸ்ட்டுக்கு ஓனர்கிட்ட கால் பண்ணி கேட்குறது, என்ன ஹோட்டல் போட்டிருக்கிறீங்க, யாரோட சாப்பாடு எடுத்திருக்கிறீங்க, புஃபெட்டா, 5 ஸ்டாரா, 4 ஸ்டாரா, தைபா ஃப்ரண்ட்டா, ஹில்டனா, கிளாக் டவரா, கிளாக் டவரில் எத்தனை நாள், அங்கே எத்தனை நாள், இங்கே எத்தனை நாள், ஜம்சம் எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க, ஈச்சமலம் தருவீங்க. கொழும்புல மாஷா அல்லாஹ் ஜம்சமும் வாங்கலாம் 6000 ரூபா சல்லி இருந்தால், அஜ்வாவும் வாங்கலாம், அதை விட கொஞ்சம் தான் விலை கூட, அம்பரும் வாங்கலாம் லத்தீஃபியாவுக்கு போனால், எல்லாம் எடுக்கலாம் கொழும்புல. நாங்கள் எடுக்க போகிறது சாமானை அல்ல. 1000 பேர் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்திலே நீயத்தை மாற்றி விட்ருவான். கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வரையிலுமா உங்களுக்கு, கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வரையிலுமா, நீங்கள் தான் போகிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வர போகிறல்ல, நான் துவா கபூலாகிற மனுஷனாக திரும்பி வாரத்துக்கு போகிறேன். நான் அன்று பிறந்த பாலகனா திரும்பி வாரத்துக்கு போகிறேன். நான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜி செய், உனக்கு சொர்க்கம் தாரேன். நான் ஒழுங்கான முறையில் ஹஜ்ஜி செய்ய நான் போகிறேன். உங்களோட சாமான் தூக்குறதுக்கு, இங்கே சாமான் வாங்குறதுக்கு, ஜித்தால போய் தங்கம் வாங்குறதுக்கு, இதுக்கல்ல நான் வாரது.
எங்களோட நீயத்தை ஆரம்பத்தில் சரிப்படுத்தி கொண்டா இந்த இடத்துல வச்சு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட அன்பாக இரக்கமாக பணிவாக கேட்குற விஷயம்தான். இந்த இடத்துல வச்சு நீங்கள் நீயத்தை வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான்? ஆண்களே பெண்களே, அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் என்ன சொல்கிறான்? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீ ஹஜ்ஜி செய்கிறதாக இருந்தாலும் உம்ரா செய்கிறதாக இருந்தாலும் எனக்காக செய், எனக்காக செய். நீ ஹாஜிங்கிற பட்டத்துக்காக அல்ல, சாமான் வாங்குறதுக்காக அல்ல, எனக்காக நீ ஹஜ்ஜி செய். அல்லாஹ்வுடைய ஓர்டர் இது, ரிக்வெஸ்ட் அல்ல, அல்லாஹ்வுடைய ஓர்டர். ஸோ இந்த இடத்துல நாங்கள் நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் உனக்காக ஹஜ்ஜி செய்ய போகிறேன், எனக்கு நீ வேணும், வேறொன்றும் தேவையில்லை எனக்கு. அவன் கிடைச்சா எல்லாம் கிடைக்கும் சகோதரர்களே, எல்லாம் கிடைக்கும். இந்த ஹாஜிமார்களுக்கு, இந்த ஹாஜாக்களுக்கு நான் புகாரியுடைய முதலாவது ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும் நீயத்தில். நீயத்து பிழைச்சா எல்லாம் பிழை, நீயத்து பிழைச்சா எல்லாம் பிழை, எல்லாம் ரோங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதலாவது சஹீஹுல் புகாரி, குர்ஆனுக்கு பின்னால் உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய கிதாப். அதில் நாயகத்துடைய முதலாவது வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் என்னது? இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களோட அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படும், உங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களோட அமல்கள் பூர்த்தியாகும் உங்களோட நீயத்தை வச்சு தான். நீங்கள் என்ன நீயத்தில் போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இது நாயகத்துடைய வார்த்தை. இப்போ நாங்கள் போகிறோம் என்னத்துக்கு? சொர்க்கத்தை தேடி நாங்கள் போகிறோம். எங்களோட துவாக்கள் கபூலாக நாங்கள் போகிறோம். அப்போ என்ன சொல்ல வந்தேன் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்து மாணிக்கத்துக்கு மேலே ஏறி காபாவை கட்டி முடித்தார். ஹசரத் இப்ராஹிம் கட்ட மகன் கல்லுகளை எடுத்து கொடுக்க, சுபஹானல்லாஹ், உலகத்திலே ஆக சிறந்த கண்ட்ராக்ட், ஆக சிறந்த கண்ட்ராக்ட், ஆக சிறந்த கட்டுமான பணி, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், காபாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இன்றைக்கும் உலகத்தில் ஆக உயர்ந்த செலவில் 100 பில்லியன் கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரே கட்டிடம் காபா தான். அதை விட செலவழித்து வேற ஒன்றும் உலகத்தில் கட்டப்படலை. உலகத்தில் ஒரே நேரத்தில் 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்து தொழ முடியுமான ஒரே பள்ளிவாசல் காபா தான். ஒரு தியாகியுடைய ஆரம்பம். ஒன்றுமே இல்லாத காலத்தில், எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தியாகியினுடைய ஆரம்பம், அவருடைய தியாகம் இன்றைக்கு எப்படி இருக்குது? அந்த ஹரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உலகத்தில் சிறந்த மனிதருடைய, உலகத்தில் சிறந்த நபியினுடைய ஈச்சமர ஓலையால் நாட்டப்பட்ட அந்த மஸ்ஜிது நபவி, சுபஹானல்லாஹ், உள்ளுக்கு போனாலே வெளியே வாரதுக்கு மனசு வராது. அவ்வளோ இன்பமான இடம் அந்த மஸ்ஜிது நபவி. சொல்ல போக்கலையே மேல்கள் சிலிர்க்கும். அல்லாஹ் தாலா போன முறை எங்களோட வந்தவங்க இருக்கிறாங்க, ராஃபி மாஸ்டர், 2 ஹவர் ரவுதாக்குள்ளே இருக்கிற பாக்கியத்தை தந்தேன். அதுக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கல. அது இப்போ சுபஹானல்லாஹ், அல்லாவுக்கே எல்லா புகழும், அல்லாவுக்கே எல்லா புகழும். இந்த இடங்களை போய் பார்க்கறதுக்குரிய கூலி, அதுக்குரிய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. சத்தியமாக சொல்றேன், அல்லாஹ் உங்களோடையும் என்னோடையும் இறக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களை முகம் பார்த்திருக்கிறான். அல்லாஹ் முகம் பார்த்து எங்களை விட எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளோ பணக்காரன் இருக்கிறான். அல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்கல பாக்கியத்தை. காபாவை கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் வசனம் அல்லாஹ் சொல்றான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிஞ்சா அடுத்த வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்போ மக்களை ஹஜ்ஜுக்காக வேண்டி கூப்பிடுங்க. தஃப்சீருடைய தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் இங்கே இருந்து மனிதர்களே இல்லாத இந்த இடத்துல இருந்து நான் ஹஜ்ஜுக்காக ஆக்களை கூப்பிட்டா எப்படி விளங்கும்? எப்படி விளங்கும் ஆக்களுக்கு? அல்லாஹ் சொன்னானாம்,
கூப்பிடுறது தான் உங்களோட வேலை, கூப்பிடுறது தான் உங்களோட வேலை. எத்தி வைக்கிறது என்னுடைய வேலை. எத்தி வைக்கிறது யாருடைய வேலை? என்னுடைய வேலை எத்தி வைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் சொன்னனே அபு குபைஸ் மலை, அந்த மலைக்கு மேலே ஏறினார். ஏறி சொன்னார், யா ஐயுஹன்னாஸ், ஏ மக்களே, இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, எல்லாரும் ஹஜ்ஜி செய்யுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருடைய காதுகள்ல எல்லாம் அது ஆலமுல் அர்வாஹாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்ட சத்தம், அந்த அலைப்பொலி யாருடைய காதுக்கெல்லாம் எட்டியதோ அவருக்கெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுப்பான். அந்த கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் இணைய போகிறோம். அல்லாஹ்க்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும், அல்லாஹ்க்கு எவ்வளோ ஷுக்கூர் செய்யணும். எவ்வளோ பெருமதியான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம், எவ்வளோ பெருமதியான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا, நாங்கள் ஹஜ்ஜிக்காக போகக்கூடிய அந்த காபா இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு ஒதுங்கும் தளமாகவும் பாதுகாப்பாகவும் நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். பாதுகாப்பு, நீங்கள் மக்காவுடைய தெருக்கல்ல, மக்காவுடைய வீதிகளில் காணாத பாதுகாப்பை, காணாத அமைதியை, காணாத நிம்மதியை ஹரத்துக்குள்ள அல்லாஹுடைய பேரை சொல்லி அஊது பில்லாஹில் அஸீம் பிவஜ்ஹில் கரீம் வசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக என்பதாக சொல்லி வலது காலை வைத்தவுடன் உங்களோட உள்ளத்துக்கு வர நிம்மதி, பாதுகாப்பு, அமைதி. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமன் தஹலஹு கான ஆமினா, யாரு ஏண்ட வீட்டுக்குள்ள வாராரோ, எந்த ஹரத்துக்குள்ள வாராரோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். 1000 கொலை செய்தவன், 1000 கொலை செஞ்சவன், எவ்வளோ பெருமதியான இடம் என்று பாருங்க. 1000 கொலை செஞ்சவன் காபத்துல்லாவுக்குள்ள ஹரத்துடைய எல்லைக்குள்ள ஓடி வந்தால் அவனுக்கு அங்கே வச்சு தண்டனை கொடுக்க இயலாது. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் மக்காவுக்கு வெளியே, ஹரத்துக்கு வெளியே கொண்டு போய் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். அதுக்குள்ள ரத்தம் ஓட்ட இயலாது, அதுக்குள்ள அநியாயம் செய்ய இயலாது, அதுக்குள்ள ஏச இயலாது, அதுக்குள்ள சண்டை பிடிக்க இயலாது, அதுக்குள்ள கெட்ட வார்த்தைகள் பேச இயலாது, அதுக்குள்ள பிரச்சனை பட இயலாது, அதுக்குள்ள அலங்கோலமான வேலைகள், அநியாயமான விஷயங்கள், ஹராமான பார்வைகள் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. பார்வையுடைய விஷயத்தில், அந்நிய பெண்களுடைய விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். அங்கே போய்த்து சர்வசாதாரணமாக எங்களுக்கு மகரம் இல்லாத யாரையும் முகத்தை பார்த்து நாங்கள் பேசிக்கொண்டோ கதைச்சி கொண்டோ இருக்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இங்கே ஒரு பாவம் என்றா அங்கே பல பாவம் எழுதப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பார்வைகளை பாதுகாக்கணும். பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், எங்களுக்கு எந்த கனெக்ஷனும் அங்கே கிடையாது. எந்த பேச்சுவார்த்தை, எந்த நக்கல், எந்த ஜோக், இதுக்கு இடமே கிடையாது. ஜோக் பண்ணுற இடம் அல்ல அது பேசிக்கொண்டிருக்க வேண்டிய இடம் அல்ல. ஏதாவது முக்கியமான சட்டங்கள், விளக்கங்கள் தேவைண்டா மட்டும் அவங்க ஹஸரத்மாரோட பேசுவாங்க, அவ்வளவு தான். மற்றபடி அவங்களுக்கு யார் மஹ்ரமோ, அவங்களுக்கு யார் பார்க்கலுமோ, அவங்களுக்கு யாரோட இருக்கலுமோ அவங்களோட மட்டும் இருப்பாங்க. அல்லாஹு தஆலா ஆண்களை பெண்களை வேறையா பிரிக்காம அனுமதி தந்திருக்கிறான். அதை வச்சு நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. எங்கட பார்வையை பாதுகாக்கணும், எங்கட வாயை பாதுகாக்கணும். நாயகம் சொன்ன ஆக முக்கியமான கண்டிஷன், ஓண்ட ஹஜ் பரிபூர்ணமாக ஹஜ்ஜாக மாற வேணுமா? ஓண்ட ஹஜ் எக்ஸெப்டட் ஹஜ்ஜாக மாற வேண்டுமா? நீ பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் திரும்பி வரணுமா? 2 விதமான கண்டிஷன். ஃபலம் யஃப்சுக் வலம் யருஃபுஸ், உடம்பாலேயோ வாயாலேயோ எந்த பாவத்தையும் நீ செய்யாமல் ஹஜ்ஜி செஞ்சிட்டு வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்று பிறந்த பாலகனை போல பச்சை புள்ள மாதிரி பரிசுத்தமான ஆணாக, பரிசுத்தமான பெண்ணாக நீங்கள் திரும்பி வருவீங்க. இதெல்லாம் எங்களோட மண்டையில் வச்சுக்கொள்ளணும் சகோதரர்களே.
இதெல்லாம் எங்களோட மண்டையில் இருக்கணும், எங்களோட சிந்தனையில் இருக்கணும். ஆக பெருமதியான இடம் நாங்கள் போகிறது. இங்கே கொழும்புல இந்த கொள்ளுப்பிட்டியில் ஒரு புல்லை பிச்சா, ஒரு மரத்தை வெட்டினா பாவம் கிடைக்காது. ஆனால் அது எப்படியான இடம்? அங்கே ஒரு புல்லை வெட்டுறதுக்கு கூட அனுமதி கிடையாது, அங்கே வேட்டையாடுவதற்கு அனுமதி கிடையாது, எகராத்தை உடுத்தா ஒரு நெலும்பு அடிக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது. அவ்வளோ பெருமதியான இடம் அந்த மக்கா. உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து முதலாவது இறங்கக்கூடிய இடம். நாங்கள் கொள்ளுப்பிட்டியில் 1,00,000 தொழுகை தொழுகிறதும் சரிதான், புனித ஹரத்தில் வைத்து 2 ரக்காத் தொழுகிறதும் சரிதான். எவ்வளோ பாக்கியமான இடம். ஒரு 10 வருஷம் அங்கே இருந்தேன்னு வைங்க, ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆயுள்ள எவ்வளோ நன்மை செய்யலுமோ அதை சாதாரணமாக செஞ்சுட்டு வந்துடலாம். நாங்கள் அங்கே போய்த்து ரெஸ்ட் எடுத்துட்டோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம். கிடைக்குமா பாக்கியம்? எங்களுக்கு எவ்வளோ இயலுமோ இன்ஷா அல்லாஹ் காபாவில் வச்சு, மஸ்ஜிது நபவியில் வச்சு உங்களுக்கு மார்க்க விஷயங்களை படித்து தரதுக்கு நாங்கள் தயார் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் உஜாராக என்ன செய்யணும், ரூமில் உட்கார்ந்துடாம எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ எங்களுக்கு காபாவில் வைத்து தொலையலுமோ, எவ்வளோ மஸ்ஜிது நபவியில் வைத்து தொலையலுமோ, நாங்கள் நிச்சயமாக வெயிலா ஒரு கொடை தருவாங்க இன்ஷா அல்லாஹ். மினா ட்ராவல்ஸ் அலையும் கொடை தருவாங்க. கொடையை பிடிச்சிட்டு சரி நாங்கள் பள்ளிக்கு போய் தருவோம் இன்ஷா அல்லாஹ். நீயத்து வைங்க, இந்த ஹஜ்ஜில் நீயத்து வைங்க, இந்த ஹஜ்ஜி ஃபுல்லாக நன்மை நிறைந்த ஹஜ்ஜாக மாறும், நன்மை நிறைந்த ஹஜ்ஜாக மாறணும். என்ற ஹஜ்ஜு சாதாரண ஹஜ்ஜாக பைத்திரப்படாது. என்ற ஹஜ்ஜு துவாக்கள் பொருந்தி கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக மாறணும். அந்த மஸ்ஜிது நபவியில் நாங்கள் இப்போ நாட்கள் கூட 25 நாள் சொன்னால் நாள் போக சில நேரம் பெருமதி இல்லாமல் போய்த்துரும். அல்லாஹ் காப்பாற்றணும். சகோதரர்களே, மதீனா பள்ளி வாசலில் நாங்கள் இங்கே கொள்ளுப்பிட்டியில் 2 ரக்காத் தொழுகிறதும் சரிதான். அங்கே மதீனா மஸ்ஜிது நபவியில் 1000 தொழுகைகள் நன்மை கிடைக்கும். இங்கே 1000 தொழுதா அங்கே 2 ரக்காத் தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெருமதியான இடம், எவ்வளோ கண்ணியமான இடம். அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقُهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. என்ற காபா எப்படியான இடம்ண்டா, அதுக்கு யாரும் அநியாயம் செய்ய தேவல்ல, அநியாயம் செய்ய நினைச்சா போதும். அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்யறதுக்கு நினைச்சா போதும், அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை பயங்கரமான தண்டனை. யமன் தேசத்தில், யமன் நாட்டில் சன்னா, யமனுடைய கேபிட்டலுக்கு பேர் தான் சன்னா. அந்த சன்னாவில் ஒரு ராஜா வாழ்ந்தார், அவர் தான் அப்ரஹா. அந்த அப்ரஹா அவனுக்கு கஅபத்துல்லாவோட பொறாமை. என்னடா, எல்லா உலகத்திலிருந்து எல்லா மக்களும் ஹாஜிகளும் காபத்துல்லாவுக்கு போகிறாங்க. நாயகம் பிறந்த வருஷம் அது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த வருஷம். அவன் என்ன செஞ்சான், யமனில் காபத்துல்லாவோட அழகான ஒரு பள்ளியை கட்டினான், மாளிகையை கட்டி. இப்போ அறிவிப்பு செஞ்சார், எல்லாரும் காபத்துல்லாவுக்கு போகாமல் இங்கே வாங்க. யாராவது போவானா? யாராவது நாங்கள் போவோமா? எங்களுக்கு 20 லட்சம் சல்லியை கூடைய தந்து அங்கே போவாத இங்கே வா. ஈபாடு உள்ளவன் ஒரு நாளும் போக மாட்டான், எங்களுக்கு வேணும் காபா. எந்த ஹாஜி போல் ஒருத்தன் செஞ்சான் ஒரு வேலை. ஒரு கினானா கோத்திரத்தை சேர்ந்த மனிதன் அவனுடைய பள்ளிக்குள்ளே பெய்த்து, அது பள்ளி அல்ல, அது அவருடைய அந்த ஆலயத்துக்குள்ளே பெய்த்து நஜீஸ் பண்ணி அந்த நஜீஸ் எடுத்து அவனோட பள்ளியெல்லாம் பூசிட்டு ஓடி வந்துட்டான். இவனுக்கு வந்த ஆத்திரம், கோபம். அப்போதான் யானைகளை எடுத்து கொண்டு படை திரட்டி கொண்டு வந்தான். நீங்கள் முஸ்தலிஃபாக்கும் மினாவுக்கும் இடையில தான் அந்த இடம் இருக்குது. யானை படையை அல்லாஹ் அழித்த இடம். போனால் பார்க்கலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நாயகமே, யானை படையோட அல்லாஹ் எப்படி நடந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவங்களோட சூழ்ச்சி எல்லாம் அல்லாஹ் தவிடு பொடியாக ஆக்கிட்டான். யானை படையை அழிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா டைனோசர் படையை அனுப்பல.
யானப்படை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பினது. ஃபர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் சின்ன பறவைகளை அல்லாஹ் அனுப்பினான். அந்த பறவைகள் கொண்டு வந்தது புல்லட்டும் அல்ல, கன்னும் அல்ல, அணு ஆயுதமும் அல்ல. அல்லாஹ் சொல்றான், சின்ன சின்ன கல்லு, அதுவும் சுடப்பட்ட செங்கல். அல்லாஹ் குதரத்துள்ளவன், அவன் சக்தி உள்ளவன், அவன் எதையும் செய்வான். சின்ன சின்ன செங்கல் கட்டிய தூக்கி தண்ணீர போட்டால் கரைஞ்சி போய்த்திரும். ஆனால் அந்த செங்கல் துண்டுகளின் மூலமாக அல்லாஹ் யானை படையை அழித்தான். அல்லாஹ் சொல்றான், ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல், சப்பி துப்பின வைக்கோல்களை போல நாசமா வைத்துட்டாங்க எல்லாரும். சகோதரர்களே, ஆகையால யோசிச்சு பாருங்க, அங்க பெய்த்து எங்களால ஒரு தவறும் நடந்துடக்கூடாது. இந்த ஹஜ்ஜில் நீங்களும் நானும் நீயத்து வைக்க வேண்டிய விஷயமைத்தான். யார குறையும் பார்த்துடக்கூடாது. அங்க முழு உலகத்திலிருந்தும் ஒவ்வொரு டிசைன்ல வருவாங்க ஆக்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருண்டா, யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி டிசைன்ல வருவான். 30 லட்சம் பேரும் 30 லட்சம் வகையான வாப்பாக்கும் உம்மாக்கும் பிறந்தாக்கள் வருவாங்க. அவங்க வந்து அங்கே ஒவ்வொரு டிசைனில் இருப்பாங்க. அமல்களில் சிலவங்க விளையாட்டாக இருப்பாங்க, சிலவங்க தொங்கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுவோம். தொங்கோட்டத்தில் சஃபா மர்வா, அது நாயகத்துடைய சுன்னத்தான அமல். அது அந்த கோழி விரட்டுறவன் ஓடுற மாதிரி ஒரு கூட்டம் ஓடும். பச்சை பிழை இதெல்லாம். இதை பார்த்து நாங்களும் அவசரமாக ஓடி முடிச்சிரோம்னு ஓடிடக்கூடாது. சஃபாங்கிறது மர்வாங்கிறது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபீ ஆயாத்துன் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம், அந்த எந்த பள்ளிவாசலுக்குள்ள எத்தனையோ அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன். சகோதரர்களே, காபாவே ஒரு அத்தாட்சி. முதலாவது காபாவே ஒரு அத்தாட்சி. 7வது வானத்தில் அல்லாஹ் அந்த காபாவுக்கு மேலதானே மலக்குமார்களுக்கு பள்ளி கட்டி இருக்கிறான். அது எப்படியான பள்ளி தெரியுமா? ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளுக்கு போவாங்க. போன யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படியான பள்ளியா இருக்கும் அது. அந்த பள்ளி வாசல்ல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் போன நேரம் தண்ட முதுக சாட்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் நாயகத்தை சந்திச்சு எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி அனுப்பினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினாங்க நாயகத்துக்கிட்ட. புகாரியுடைய ரிவாயத்து. அந்த காபால் இருக்கக்கூடிய தங்கப்பீலி, அது ஒரு ஆதாரம், அது ஒரு அத்தாட்சி. அந்த காபால் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத், திருமிதியுடைய ரிவாயத், இறக்கக்கூடிய நேரத்தில் பாலை விட வெள்ளையா இருந்துச்சு. பாவிகளுடைய கை பட்டு பட்டு அது கருப்பாக மாறிச்சு. அல்லாஹு தாலா அதுக்கு பின்னால் தான் அதுக்கு ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல் என்பதாக பேர் வைக்கப்பட்டது. அடுத்த அத்தாட்சி ருக்னுல் யமானி, யமன் தேசத்து பக்கம். நாங்கள் போகிற ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த யமன் தேசத்தை நோக்கி தான் நாங்களும் போவோம். எங்களோட மீகாத்தும் யலம்லம் தான், யமன் வாசிகளுடைய மீகாத். அந்த ருக்னுல் யமானி அதுவும் சொர்க்கத்து மாணிக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமிதியுடைய ஹதீஸ். அல்லாஹ் அதை வானத்திலிருந்து இறக்கக்கூடிய நேரத்தில் கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் வெளிச்சத்தால் நிறைந்திருந்ததாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதமஸல்லாஹு நூரஹுமா, அல்லாஹு தஆலா மக்கள் கிட்ட நெருங்கலாமல் போகுமே வெளிச்சத்தால், அதனால அந்த கல்லுடைய லைட்டை அல்லாஹ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறானாம். இந்த சிந்தனையோடு அதை பார்த்தா எவ்வளோ பெருமதியாக இருக்கும். சாதாரண கல்லா ஹஜருல் அஸ்வத், சாதாரண கல்லா ருக்னுல் யமானி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தமிட தேவல்ல, முத்தமிடுறது 2வது விஷயம், சுன்னத்து. ஹஜருல் அஸ்வத முத்தமிடுறது தான் சுன்னத், ருக்னுல் யமானியை முத்தமிடுறது சுன்னத் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தமிடுறது 2வது புறம், அதை தொட்டாலே போதும். எதை? ஹஜருல் அஸ்வதையும் ருக்னுல் யமானியையும் தொட்டாலே யஹுத்தானில் ஹதாயா, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சுடுவான். இந்த கல்லை தொட்டா இருக்கிற நன்மை உலகத்தில் எங்கேயாவது கல் இருக்குதா? அப்படி சீகிரியாவா, எவரெஸ்டா, எத்தனை தரம் தொட்டாலும் பாவம் மன்னிக்கப்படுமா? சுப்ஹானல்லாஹ். எங்கட சல்லி செலவழியுது. இந்த 21.5 லட்சம் 20 லட்சம், சிலாக்கள் 30 லட்சம், சிலாக்கள் 19 லட்சம், இப்படியெல்லாம் செலவழிச்சு போகிறாங்க.
எங்களோட ஒருவாவும் வீணான ஒருவா அல்ல சகோதரர்களே, சாதாரண சல்லி அல்ல இது. அல்லாவுக்கு பொருத்தமான வழியில் செலவழிக்கக்கூடிய பணம் இதெல்லாம். எத்தனையோ அட்டாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் ஜம்சம், அது ஒரு அட்டாட்சி. ஜம்சம் எங்கட வீட்டில் கிணறு தோண்டினது யார்? அந்த காலத்தில் எங்கட ஊரில் கிணறு தோண்டினது யார்? யோசிச்சு பாருங்க. ஜம்சம் கிணத்தை தோண்டினது யாரு? புகாரியுடைய ரிவாயத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால் பாதம் ஜம்சம் எங்கருக்கு மறைச்சி வச்சிருக்கிறாங்க. காபத்துல்லாலிருந்து 20 மீட்டர் தூரத்தில் இருக்குது. காபா இருக்குதே, காபாவுடைய அந்த கருப்பு பில்டிங், அந்த காபாவுடைய பில்டிங்ல இருந்து 20 மீட்டர் தூரத்தில் தான் ஜம்சம் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. பார்க்கலாம், எங்களுக்கு கிணத்தை பார்க்க இல்லாத அந்த இடத்துல நிற்கலாம். தவாஃப் செய்கிற இடத்துல தான் இருக்குது அந்த இடம். அந்த கிணறை தோண்டினது யாரு? அல்லாஹ் யார் அனுப்பினான் அந்த கிணத்தை தோன்றதுக்கு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலை அடித்து அடித்து அழுகிறாங்க, தண்ணி இல்லாம. அங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு மேலே, சஃபாக்கு மேலேயும் மர்வாக்கு மேலேயும் ஓடி ஓடி இருக்கிறாங்க. புகாரியுடைய ஹதீஸ், ரியாது சாலின்லையும் வருது, பிரட்டி பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி தண்ட ரெக்கையால் தான் அந்த கிணத்தை தோண்டினான். இறங்கினது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய ரெக்கையால் தான் அதை தோண்டினார்கள். தோண்டின நேரத்தில் தான் தண்ணீர் பீரிட்டு வர ஆரம்பித்தது. அன்னை ஹாஜர் வந்தார், ஜம் ஜம் என்றார். அரபி வார்த்தை அல்ல அது, அது சுரியானி பாச, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாச. ஜம் ஜம் என்றால் ஸ்டாப் ஸ்டாப், தஜம்மா தஜம்மா, ஒன்றாக சேர்ந்து நில் நில்லு, ஓடிராத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னை ஹாஜருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவ மாத்திரம் அந்த தண்ணியை அந்த இடத்துல நிப்பாட்டல் என்று சொன்னா முழு உலகத்திலையும் அந்த தண்ணி ஆறாக ஓடி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு போனா சொன்னாங்க, மா உசம் ஜம், உலகத்தில் நம்பர் 1 பியோ ஓட்டர் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானி ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளமையாக வாசலால் வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்றைய தினம் கூரையை பிரித்து கொண்டு இறங்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி கொண்டு வந்தார். ஹிஜ்ரே இஸ்மாயிலில் படுக்க வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆப்ரேஷன் பண்ணினார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ரேஷன் பண்ணினால் யார்? மலக்குமாருடைய பிரசிடென்ட், மலக்குமாருடைய தலைவர். ஆப்ரேஷன் பண்ணப்பட்டால் யாரு? நபிமார்களுடைய தலைவர். ஆப்ரேஷன் பண்ணி நாயகத்துக்கு பைபாஸ் செய்கிறார். அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை வெளியெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை கழுவின தண்ணி தான் ஜம்சம் தண்ணி. புகாரியுடைய ஹதீஸ் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹார்ட்டை ஜம்சம் தண்ணியால் கழுவி அந்த ஹார்ட்டில் 2 விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறைச்சாங்க. தங்க தட்டொண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தங்க தட்டில் 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று ஈமான், அடுத்தது அறிவு ஞானம். அது 2ஐயும் போட்டு நிறைத்தார்கள். நிறைத்து விட்டு திருப்பி ஹார்ட்டை வச்சு தச்சாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு புழக்கப்பட்ட அடையாளத்தை என்ற கண்ணால் கண்டேன். சகோதரர்களே, அந்த தண்ணி தான் ஜம்சம் தண்ணி. எந்த நீயத்தோடு குடிக்கிறாரோ, சொன்னாங்க மா உசம்சம் லிமா ஷுரிபலஹு, எந்த நீயத்தோடு குடிக்கிறாங்களோ அந்த நீயத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். மா உசம்சம் அது தண்ணி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாமுல் ஜாய, சாப்பாடு. அது பசிக்கிறவங்க அதை பசி தீரணும் என்ற நீயத்தோட குடிச்சா அது பசிக்கு சாப்பாடாக மாறிவிடும். தாகம் தீர்க்கும் தண்ணி மாத்திரமல்ல, அது தண்ணீரின் தலைவன் அது ஜம்சம். சகோதரர்களே, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சுபஹானல்லாஹ். சஃபா அல்லாஹுடைய ஒரு அடையாளம், மர்வா அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி, ஹரம் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி, அஜியாத் என்ற இடம் அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தண்ட 600 இறக்கைகளையும் விரித்து நின்ற இடம், எல்லாம் அந்த பள்ளியை சுற்றி தான் இருக்குது. 22ஆம் நம்பர் கேட் பாபு பனி ஷைபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்டால் வந்து தான் ஹஜ்ஜிக்கு போனான். மதீனாவிலிருந்து ஹஜ்ஜிக்காக வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்டால் தான் உள்ளுக்கு போனாங்க. எவ்வளோ இடங்கள் இருக்குது. துவாக்கள் கபூலாக கூடிய இடம் கிட்டத்தட்ட more than 15 இடங்களுக்கு மேலே இருக்குது. துவாக்கள் கபூலாக இடம் ஹரத்தில்.
15 இடங்கள் அங்கே எல்லாம் போய்த்து நாங்கள் கையை ஏந்தினா ஒரு இடத்துலையாவது அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? மத்தாஃப் தவாஃப் செய்யக்கூடிய இடம், துவா கபூலாகக்கூடிய இடம். ஹஜருல் அஸ்வத் துவா கபூலாகிற இடம். இப்னு ஹிப்பான், இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை சஹீ என்று சொல்கிறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க கஅபாவுக்குள்ள, அழுகல்ல. மத்தாஃபுக்குள்ள வாராங்க, அழுகல்ல. ஹஜர் அஸ்வதுக்கிட்ட வந்தாங்க. அது கங்கால நாயகத்தால் அழுகையை கட்டிப்படுத்த முடியல. ஹஜர் அஸ்வதில் தண்ட வாயை வச்சு முத்தமிட்டு தேம்பி 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 அல்லாஹ் கிட்ட அழுது 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 கெஞ்சிறாங்க. அழுது முடிச்சிட்டு நீண்ட நேரம் அழுது முடிச்சுட்டு, அந்த சந்தர்ப்பமெல்லாம் எங்களுக்கு ஹஜ்ஜில் கிடைக்காது. ஏண்டா 30 லட்சம் க்ரௌடுக்குள்ளே நாங்கள் போய்த்து அதுக்குள்ளே எங்கள் அழுகுறேன். அல்லாஹ் தந்தா பெரிய பாக்கியம். இன்றைக்கு என்னோட வந்த ஹாஜியார் சொன்னார், அந்த ஹோட்டல் அவர் இந்த போன ஹஜ்ஜில் அவர் 4 தரம் ஹஜ்ஜு கூட க்ரௌடுக்குள்ளேயும் ஹஜர் அஸ்வதில் முத்தமிட்டு துவா கேட்டாராம். அதெல்லாம் யாருக்கு நாட்டானா அவங்களுக்கு கொடுப்பான். முயற்சி செய்யலாம், ஆனால் யாருக்கும் அநியாயம் செஞ்சு வைத்திடக்கூடாது. தூக்கி வீசி பிடிச்சி இழுத்து அப்படி ஒரு சுண்ணத்தொண்டு அல்ல. பூந்து அடித்து நெருக்கி சிலாக்கள் ஜனாசாவை விழுந்திருப்பாங்க, அதையும் கூட பார்க்க மாட்டான். அப்படி ஒரு சுண்ணத்து இல்லை. சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்ட இருந்து பின்னுக்கு திரும்பி பார்த்தா அழுது முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரோடு நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னது எங்கேயும் அழாம இங்கே வந்து அழுக, ஏன் அழுக, ஏன் அழுக? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுனா ஹுனா துஸ்கபுல் அபராத். உமரே, இந்த கல்லுக்கிட்ட தான் கண்ணீரை கொட்டி அல்லாஹ்விடம் கெஞ்ச வேண்டிய இடம் இது. கெஞ்சு, துவா கேளு, துவா கபூல். முல்தஸம், ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய தங்க கதவுக்கும் இடையில ஒரு இடம் இருக்குது. காபாவுடைய திரை நீக்கித்தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட நெஞ்சை வைத்து கையை உயர்த்தி துவா செஞ்சாங்க. துவா கபூலாகிற இடம். எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜாஜிகள் அங்கனைக்கு ஒட்டி கொண்டு தான் இருப்பாங்க, ஒட்டி கொண்டு தான் இருப்பாங்க. தங்கப்பீலி, தங்கப்பீலி துவா கபூலாகிற இடம். அதுக்கு கீழே தொழுதால் காபத்துல்லாவுக்கு உள்ள தொழுதா என்ன நன்மை, அந்த நன்மை கிடைக்கும். தங்கப்பீலுக்கு கீழே தொழுதால் சஃபா துவா கபூல், மர்வா துவா கபூல், அந்த அஷ்வாத்துகள் துவா கபூல், அர்ருக்னுல் யமானி துவா கபூல், மினா துவா கபூல், அரஃபா துவா கபூல். சுப்ஹானல்லாஹ். மினா, முஸ்தலிஃபா எல்லாமே துவா கபூலாக கூடிய இடங்கள். இங்கிருந்தே பழகிட்டு போகணும். என்னென்ன கேட்கணும் அல்லாஹ்கிட்ட, துனியாவை கேட்குறதல்ல அல்லாஹ்கிட்ட. சகோதரர்களே, நாங்கள் சொர்க்கத்தை கேட்கணும் அல்லாஹ்கிட்ட, நல்ல மௌத்தை கேட்கணும். மௌத் வரைக்கும் அந்த காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, அந்த மதீனாவில் மௌத்தாகிற பாக்கியத்தை அல்லாஹ்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பாருங்க, ஹஜ்ஜை பாருங்க. மதீனாவிலிருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வல் மதீனா போகிற பாட்டிக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். மதீனாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுல் ஹுலைஃபாவுக்கு வந்தாங்க. 1,24,000 சஹாபாக்களையும் கூட்டி வந்து அறிவிச்சாங்க, மக்களே நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போக போகிறேன், வாரவங்க வாங்க. யாராவது மிஸ் ஆகுவாங்களா? எல்லா மனைவிமார், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, மனைவிமார்கள், அடிமைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் கூட்டமாக 1,24,000 பேர் ஹஜ்ஜிக்கு போக போகிறாங்க. மதீனாவிலிருந்து வந்தாங்க. துல் ஹுலைஃபா போய் பார்க்கலாம். மதீனாவுடைய ஹரம் அந்த இடத்துல இருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருக்குது அந்த இடத்துல. துல் ஹுலைஃபா பரக்கத்தான இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம் அந்த இடம். சொன்னாங்க, இங்கே தங்குங்க யா ரசூலல்லாஹ். இங்கே தங்கினாங்க, அங்கே மனைவிமாரோட சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கு பின்னால தான் இஹ்ராம் நியத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்தாங்க. 100 ஒட்டகத்தை கூட்டி கொண்டு வந்தாங்க. 100 ஒட்டகம், 100 ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்தாங்க. அது நீண்ட பயானது, இன்ஷா அல்லாஹ் அங்கே வச்சு முடியுமான அளவுக்கு நாங்கள் செய்வோம். 100 ஒட்டகத்தை கூட்டி கொண்டு வந்தாங்க. மீனாவுக்கு போனாங்க. அதுக்கு பின்னால் அரஃபாக்கு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேனே துவா 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 என்று. இது இந்த கடைசி பாயிண்ட், இதோட முடிய போகுது. சிறப்புகள் பேசலாம், வாழ்க்கை ஃபுல்லாக பேசலாம். ஒவ்வொரு இடங்களை மட்டும் வச்சு எவ்வளோ சிறப்புகள் அந்த இடத்துல இருக்குது தெரியுமா?
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா முடியுமான விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் படித்தது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமாக சொல்லப்படும். ஹாஜிமார் எப்பயும் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான், எங்களோட சேர்ந்துருங்க. நீங்கள் சேர்ந்திருந்தீங்கண்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பாடம் நடத்துறது மிச்சம் லேசாக இருக்கும். எங்களோட நோக்கமே ஹஜ்ஜி மட்டும்தான். அடுத்ததெல்லாம் பொறவு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு வந்து, அரஃபாவில் என்ன முறை, அரஃபாவில் லுஹர் டைமானா லுஹரை மசரையும் லுஹருடைய நேரத்தில் சேர்த்து தொழுவாங்க. கஸ்ர் ஜம் சேர்த்து தொழுதுக்கு பின்னால் ஒரு கொத்துபா நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொத்துபா செஞ்சாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பெண்களை பற்றி சொன்னாங்க, பெண்களை நல்ல முறையில் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக கேட்டாங்க, நீங்கள் கியாமத்துடைய நாளையில் என்னை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் இன்னக அத்தைத்தல் அமானா வ நஸஹ்தல் உம்மா, நீங்கள் உங்களோட அமானிதத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினீங்கன்னு நாங்கள் அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கையை ஒசத்தி சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்கள் நிற்க போகிறோம் பைத் இன்ஷா அல்லாஹ். கையை ஒசத்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் இவங்க சொல்கிறதுக்கு நீயே சாட்சியாக இருப்பாயாக. இப்போ கொத்துபா முடிஞ்சு எதில் கொத்துபா? நாயகுத்திரி ஒட்டகத்திலாம் கொத்துபா நாக்கத்தைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம். கொத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால் யோசிச்சு பாருங்க, லுஹர் ஒரு 12:15 வைப்போமே, 12:30 லுஹரும் தொழுது முடிஞ்சு, அசரும் தொழுது முடிஞ்சு, 2 ரகாத் தான், 2 ரகாத். அதுக்கு முன்னால் சுன்னத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தொழுது முடிச்சாச்சு. அதுக்கு முன்னால் கொத்துபா ஒரு 1/2 ஹவர் வைப்போமே, சரி 1 மணிண்டு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் முடிஞ்சு 1 மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை சைட்டாக்கிட்டு வெளியால் வந்து ஒரு பாறாங்கல்லுக்கிட்ட நின்று கிப்லாவை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இப்படி ஏந்த ஆரம்பித்தாங்க. உட்காரக்கூட இல்லை, நின்று கொண்டு இப்படி கையை ஏந்த ஆரம்பித்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு ஏந்தின கையை சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால் தான் கீழே போட்டான். அங்கே போய்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அடித்து முட்டும், சண்டை பிடிக்கும். அந்த அரஃபாவுடைய நாளையில் எங்களோட ஹஜ்ஜில் என்ன பிரயோசனம் சகோதரர்களே? அங்கே சண்டை பிடிக்கிற நாள் அல்ல அது அல்லாஹ் கிட்ட அழுகிற நாள். அல்லாஹ் உலகத்துடைய தலையெழுத்தை மாற்ற போகிற நாள் அந்த அரஃபாவுடைய நாள். இந்த போகிற ஆஜிமாரில் ஒரு 2 பேர் துவா கபூலா கூடியாக்களா மாறிட்டா ஸ்ரீலங்காவோட தலையெழுத்தே வேறு. யோசிச்சு பாருங்க. இப்போ நாயகத்துக்கு என்ன தேவை? 1 மணிண்டா சில நேரம் சவுதியில் 7:15 இஷாக்கு பாங்க, மாரிபுக்கு பாங்க சொல். 7 மணிக்கு பிறகுதான் சில நேரம் சவுதியில் மாரிபுக்கு பாங்க சொல்லப்படும். யோசிச்சு பாருங்க, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி, 7 மணி, மோர் தென் 6-7 ஹவர்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறாங்க. நாயகத்துக்கு என்ன தேவை? துனியாவில் ஏதாவது தேவையா? அல்லாஹ் கேட்டான், யா ரசூலல்லாஹ் என்ன வேணும்? இந்த மக்காவுடைய மலை எல்லாத்தையும் தங்கமாக்கி தரவா? மக்காவில் இருக்கிறதெல்லாம் மலை மட்டும்தான். மக்காட மலையெல்லாம் தங்கமாயினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஆசை இல்லாத தலைவர், ஆவல் இல்லாத தலைவர், துனியாவை வெறுத்த தலைவர், எனக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்த தலைவர் அவர். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவங்களுடைய எல்லா எண்ணங்களையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுக்கணும். இந்த உம்மத்துடைய விஷயத்தில் எங்களுக்காக வாழ்ந்த ஒரு ஜீவன் அது மட்டும்தான். தாய் கூட எங்களுக்காக மறுமை நாளில் பேச மாட்டா. பெத்த தாய், எங்களோட உசுருக்கு உசுரான தாய் பேச மாட்டா. எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட அந்த சீதேவி மட்டும்தான் பேசுவாங்க. என்ன கேட்டான் அல்லாஹ்? மக்காட மலைகள் தங்கமாக வேணுமா யா ரசூலல்லாஹ்? இல்லையா அல்லாஹ், வேணாம், எனக்கு வேணாம். நாங்கண்டா விடுவோமா? யாருன்னா விடுவாங்களா? சரி கூடையா இல்லாட்டி ஒரு மலை சரி தங்கமாக கிடைச்சா போதுமே, துனியாவை வாங்கிடலாம். சவுதி தங்கம் விலை கூட, அது வேறு. யோசிச்சு பாருங்க. சொன்னாங்க, இல்லையா அல்லாஹ், எனக்கு துனியா உண்டு வேணாம். நான் ஒரு நாள் சாப்பிடணும், ஒரு நாள் பசியில் இருக்கணும். எப்படி துவா இது? ஒரு நாள் நான் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டு ஃபைதா ஷபிஅத்து என்ற வயிறு நிரம்பினா ஹமித்துக்க அல்ஹம்துலில்லாஹ் ஒன்ன புகழணும். வைதா ஜுஅத்து எனக்கு திருப்பி பசி வந்தா 2வது நாள் சாப்பிடாம ததர்ரஅத்து இலைக்க உனக்கிட்ட கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தாண்டு கேட்கணும். இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும், துனியாவில் ஒன்றும் வேணாம். அப்போ ஆகிரத்தில் என்ன தேவை? நான் கேட்குறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆகிரத்தில் என்ன தேவை? ஒரு தேவையும் இல்லை. ஏன்? ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்து அவங்களுக்கு தான். நாங்கள் துவா கேட்குறோமா இல்லையா? பாங்க முடிஞ்சு என்ன துவா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தின் தாம்மா
வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதன் அங்கால என்ன ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா. வசீலாண்டா என்ன? வசீலாண்டா என்ன? வசீலாண்டு சொன்னா சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த சொர்க்கம் வசீலா. அது ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான சொர்க்கம் அது. அந்த சொர்க்கத்துடைய ஸ்பெஷல் என்னண்டா, உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த சொர்க்கத்தில் இருந்தா 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கலாம். இவ்வளோ பெரிய பாக்கியசாலி தான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு என்ன தேவை? 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம் துவா கேட்க எங்களுக்கு கேட்டாங்க, உம்மத்துக்கு கேட்டாங்க. என் உம்மத்தை நாசமாக்கிறாதே, என் உம்மத்தை பிரிச்சிடாதே, என் உம்மத்தை பஞ்சத்தால் அழிச்சிடாதே. எங்களுக்காக கையேந்தி வடிச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவில் மட்டுமல்ல, முஸ்தலிஃபாலையும் அழுதாங்க வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையால் எங்களோட ஹஜ்ஜே மபரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறணுமா? நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் சுருக்கமாக திருப்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். சகோதரர்களே, முதலாவது நீயத்து. அடுத்த விஷயம், எங்களோட வாயாலேயோ எங்களோட கண்ணாலேயோ எங்களோட உடம்பாலேயோ எந்த பாவமும் நடக்காம அந்த 25 நாளையும் நாங்கள் பாதுகாத்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தத்தை அடைஞ்ச மக்களாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாட்டுக்கு திரும்பி வருவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படியான ஹஜ்ஜாக ஆக்கி தருவானாக. வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.